சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவென்று சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது, எப்படி இருக்க போகுது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி சனி எங்க இருந்தார் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பேச்சியாக போறாரு சனி பகவான். இதுவரைக்கும் இருந்த இடம் நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்ல இடம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வரக்கூடிய 5ஆம் இடம் எப்படி இருக்கும்? அர்த்தாஷ்டம சனியின் பிடியில சிக்கி படாத பாடுபட்டு இருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டமத்து சனியில பாதி அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பேச்சு அடைய போறாரு சனி பகவான். கிஞ்சு நாளும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவானால இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனி நல்ல காலம்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா அடுத்ததா அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சனி பயிற்சியால பட்ட துன்பங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட போறீங்க.
விருச்சிக ராசிக்காரர்களோட ராசி அதிபதினா செவ்வாய். உங்க ராசி அதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்களே மூல காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க ராசி அதிபதியே 6ஆம் வீட்டுக்கு அதிபதியா வர்றதால உங்களுடைய நோய், வழக்கு, எதிரி எல்லாத்துக்குமே காரணமா இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. ஏன்னா 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், கடன், எதிரி இதை குறிக்கக்கூடிய இடம். அதனால இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால வர்றது தான். இருந்தாலும் இதுவரைக்குமே இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் சுறுசுறுப்பா இருந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு விதமான சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உயிருக்கு கூட ஆபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்மறை ஆற்றல்ங்கிறது இருக்காது. எப்போ பார்த்தாலும் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல், கெட்ட வாடை இதெல்லாமே இருக்கும். நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. குலதெய்வம் நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னே சில பேருக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். இது எல்லாமே மறைஞ்சி தெய்வ அருள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க போகிறது. அந்த இடம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி நடந்து பல வருடங்கள் ஆக போகுது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது இனிமேல் நடக்க தொடங்கும். இதுக்கு முன்னாடி உங்க ராசியை சனி பார்க்கறதால பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடைஞ்சிருக்கும். அந்த சனியோட பார்வையிலிருந்து விடுபட போறீங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய நல்லது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம். 6ஆம் இடத்தை சனி பார்த்ததால அதில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை அழிச்சுடுவாரு. கடன், நோய், பகை எல்லாத்தையுமே அறுத்தறிவாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தொழிலையும் முடக்கி இருப்பார். ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 10 அடி பின்தங்கி கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நேர்மையாகவும் யாரையும் ஏமாத்தாம தொழில் செய்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்திலையும் சனி பகவான் வந்து கொடுத்திருப்பாரு. 5ஆம் இடத்துல சனி வரும்பொழுது இனிமேல் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகள் மூலியமா செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கல்வி விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம். ஏதாவது ஒரு அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு உங்களுடைய அண்ணன், தம்பி, பங்காளிகளோட சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கு குருவோட பார்வை கிடைச்சதால உங்களுடைய விஷயங்கள் ஏதோ அப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் எந்த பெரிய பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. சனி வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இடம், வீடு, வாகனம் தொடர்பான சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுல இருந்திருக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஆடம்பரமான பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் ஏறுமுகமும் உங்களுக்கு இருக்காது. அடுத்த 2.5 ஆண்டுகள் வந்து சுப பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் வந்து 11ஆம் வீட்டை பார்க்கறதால லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு வெளிநாட்டு தொடர்பில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதால தனஸ்தானத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். கடன்கள் வந்து அடையும். தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டாகும். நிலம், வீடு வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். முதலீடு செய்ய தொடங்குவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை வருவதை தடுக்கிறதுக்கு 2 பேருமே ஓரளவு விட்டு கொடுத்து போகணும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. எதிரி தொல்லை, நோய் போன்ற பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுபடுவீங்க. குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குரு அஷ்டமத்துல மறையிறாரு. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. குறிப்பா கடன் கொடுக்கறது, முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோடு இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக போய் சப்போர்ட் கேட்கறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. மற்றவர்களுக்காக கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்த்துக்குங்க. மாணவர்கள்லாம் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்தணும். புதிய முயற்சிகள், தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் மறைகிறாரு. செவ்வாய் அப்படிங்கிறவர் கணவனை குறிக்கும். அதனால கணவரோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம்
கவனத்தை செலுத்தணும். மனதில் பட்டதை பேசுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். யாரிடம் பேசினாலும் சற்று கவனமாக பேசுகிறது நல்லது. செவ்வாய் வந்து தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் நீச்சம் அப்படிங்கிறதால தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தெதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவர்களுடைய தெதி நாளை மறந்துட்டா கூட மாசி மகத்தன்னைக்கு கொடுங்க, இல்லை ஒவ்வொரு அமாவாசையிலையும் எப்போ முடியுதோ அப்போ கொடுங்க. 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லது. அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு பெரிய அளவு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பார்வை 2, 7, 11ஆம் இடத்துல விழுது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ 2 இடத்தையும் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் எல்லாமே கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். தனமும் கிடைக்கும், லாபமும் வரும். சனி பார்க்கறதால பணம் அப்படிங்கிறது வரும், ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஆனால் நிரந்தரமாக கிடைக்கும் உங்களுக்கு. ராகு வந்து 4லையும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாரு. ராகு வந்து 4ஆம் இடத்துல வருவதால் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமணம் செய்யும் பொழுது தவறான வரன்கள்லாம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால ஒரு முறைக்கு 2 முறை வரன்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். உங்க ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதால முருகப்பெருமான் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கேட்காத வரத்தை எல்லாம் கொடுக்கின்ற பயிற்சியா உங்களுக்கு இருக்கும்.